சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஒரு ஐசியு சிறப்பு மருத்துவருங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஐசியூக்குள்ள மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்க 24 மணி நேரமும் தலைக்கு பக்கத்தில் ஒரு ஃபோனை வச்சுட்டு தூங்கக்கூடிய சூழலில் தான் பணிபுரிகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஐசியூவில் ஒரு பிரிவான மற்றதுக்கெல்லாம் இருக்கிறது மாதிரி இரத்த கசிவு குடல் மற்றும் வயிற்று பகுதிகளில் இது ரொம்ப ஒரு கேள்விப்படாத விஷயம் எனக்கு. குடலில் இரத்த கசிவு, வயிற்றுப்பகுதியில் இரத்த கசிவு அப்படிங்கிறது ஏதோ சாப்பிட்டால வர்றது, இல்லை பிளட்டில் டாய்லெட் போகும்போது பிளட்டில் போகும், அதுக்கு மாத்திரை கொடுப்பாங்கம்பாங்க. மோஸ்ட்லி ஒரு 2 நாள் அதை பார்த்துட்டு எனக்கு சூடு கோழி சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்களா மாத்திரை எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இரத்த கசிவு அப்படிங்கிறது வேறு, ரத்தம் வெளியேறுதலுங்கிறது வேறு, இரத்த கசிவுங்கிறது வேறு இல்லையா? ரத்தம் வெளியேறுதலுங்கிறது 1 நாள் 2 நாள் இன்னும் போயிடலாம். ரத்த கசிவுங்கிறது நிற்குமான்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு பின்னால் பல காரணிகள் இருக்கும் இந்த கசிவுக்கு. இந்த இரத்த கசிவு அப்படிங்கிறது குடல் பகுதியிலையோ அல்லது வயிற்று பகுதியிலோ ஏற்படுறது என்ன காரணம் டாக்டர்? முதல்ல அந்த அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி 2வது விஷயம், அதை நம்ம அவ்வளவு கான்சன்ட்ரேஷனோட இது ஒரு ப்ராப்ளம், இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமான்னு கூட யோசிச்சிருக்கிறோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இப்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்போ நம்ம ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகளுக்கு நல்லாவே அதை பற்றி படித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன பண்ணணும்னு பண்ணி அதோட ப்ராப்ளம்ஸை நல்லாவே கம்மி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போது அந்த வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் அட்டாக்குக்கு ஆன்டிபிளேட்லெட் எடுத்துக்கிறாங்க, ஆஸ்பிரின், குளோபிடோகரல் எடுத்துக்கிறாங்க. அந்த மாத்திரையை ரொம்ப நாளாக தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது யூஸ்வலாக அந்த பேஷண்ட்ஸ்லாம் 60லேருந்து 70 வயசில் வரைக்கும் இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக இந்த ஆஸ்பிரின், குளோபிடோகரல் எடுக்கும்போது அது நமக்கு ஹார்ட்டுக்கு நல்லது பண்ணாலுமே அதோட சைடு எஃபெக்டாக வயிற்றில் புண்ணு வர வைக்கிறது வரலாம். பட் அதை தவிர்க்க முடியாது. அதே சமயம் அதை எடுக்காமலும் இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 60லேருந்து 70 வயசில் இருக்கிற பேஷண்ட்ஸ் ஆஸ்பிரின், குளோபிடோகரல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா உடல் சோர்வு, ஒரு வாரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பட் இருந்தாலுமே என்னால் இப்போ அந்தளவுக்கு நடக்க முடியல, ஒரு வாக்கிங் போக முடியல, டென்னிஸ் விளையாட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க ஓபிடிக்கு பார்த்துட்டு ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்க்கும்போது 4, 5 அப்படின்னு வரலாம். நார்மலாக நமக்கு 12லேருந்து 14 அப்படின்னு இருக்க வேண்டியது. ஸோ அந்த வயிற்று புண்ணில் இருந்து அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து அது அவங்களுக்கு தெரியாமலே இருந்து எப்போ அந்த ஹீமோக்ளோபின் ஒரு கிரிட்டிக்கல் லெவலுக்கு வந்துருச்சோ அப்போ தான் அந்த உடல் சோர்வு வர ஆரம்பிக்குது. சம்டைம்ஸ் இது மெதுவாக அந்த ரத்த கசிவு நடந்திருந்தா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த புண்ணிலேருந்து வேகமாக ரத்தம் வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்போது அப்படி ஆகும்போது கொஞ்சம் 2 நாளைக்கு அவங்களோட மோஷன், அதாவது மலம் கழிக்கும்போது அந்த மலம் கருப்பு கலரில் போக ஆரம்பிச்சிடும். முதல்ல இனிஷியலாக அவங்க அதை இக்னோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது நாள் மயக்கம் வரும், சரியாக நடக்க முடியாது, மோஷன் போகும்போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சிக்கு வருவாங்க. அப்போ பார்க்கும்போது மறுபடியும் ஹீமோக்ளோபின் 4, 5 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடுமையான இரத்த கசிவோடு வரவங்க, எமர்ஜென்சிக்கு வரவங்கள தான் இந்த ஜிஐ ப்ளீட் யூனிட்டுக்குன்னு சொல்லி நம்ம அப்போலோ மருத்துவமனை அங்கே அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணும்போது அந்த டீம், இது ஒரு டீம் ஒர்க், அந்த டீமை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டீம் ஒர்க் அப்படின்றது பார்த்தோன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி எமர்ஜென்சியாக பண்ணணும் அப்படின்றது. 2வது சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், அறுவை சிகிச்சை மூலமாக அந்த இரத்த கசிவை நிறுத்தணுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக. 3வது இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட், ரத்த நாளம் வழியாகவே போய் அந்த இரத்த கசிவை நிறுத்தணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. பிளட் பேங்க், கிரிட்டிக்கல் கேர் டீம். லாங் டேர்மில் இத்தனை வருஷமாக நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய ஒரு மாத்திரை பின் விளைவுகளை இது கொண்டு வரும், இது புண்ணாக்கும் குடல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மருத்துவர்கள் அதோடு சேர்த்து புண் ஆகாமலே இருக்கவோ அல்லது தடுக்கவோ அல்லது குறைக்கவோ மருந்துகளை கொடுக்கறது இல்லையா? கண்டிப்பாக சார். இனிஷியலாக அந்த மருந்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பேண்டப்ரசால்னு சொல்லுவோம், ரேண்டாக்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளோட வயிற்றில் இருக்கிற ஆசிட் லெவல்ஸை கம்மி பண்ணுற மருந்துகள். அதை சேர்த்து தான் அந்த மருந்தோட கொடுக்குறாங்க. பட் என்ன தான் இந்த மருந்துகள் கொடுத்தாலுமே லாங் டேர்மில் 100% இதை கண்டிப்பாக நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ அந்த மருந்துகளோட பின் விளைவுகள் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு வரும். இந்த மாதிரி ஒரு வயிற்று புண் அப்படிங்கிறது எத்தனை வருடங்கள் சூழ்நிலையில் மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு அந்த வயிற்று புண் வரும்? பீரியடை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சார். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, ஸ்டென்ட் வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த மருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ நம்ம ஐசியூவில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா 2 வாரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டென்ட்டை வச்சு மாத்திரை சாப்பிட்டவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துருக்குது. ஸோ அது வந்து அவங்களோட உடல் அந்த மருந்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மெட்டபாலிசத்தை பொறுத்தது அது. ஆமாம், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்போ சாப்பிட்றாங்க, என்ன விதமான ஃபுட்டு சாப்பிட்றாங்க, நம்ம என்ன தான் அறிவுறுத்தினாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போலோவில் அஸ்ஸாம்லேருந்து வராங்க, நம்ம கல்கட்டாலேருந்து வராங்க. ஸோ அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் மாற மாற அந்த ட்ரக் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இரண்டாவது காரணம்னு இதை எடுத்துக்கலாம். அடுத்த காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம் சார். அதாவது வயிறு சிறுகுடல் பகுதியிலேருந்து வர இரத்த கசிவு, பெருகுடல் பகுதியிலேருந்து வர இரத்த கசிவு அப்படின்னு சொல்கிறது. வயிறு சிறுகுடலில் தான் நான் சொன்ன இந்த ஆஸ்பிரின், குளோபிடாக்ரல் இந்த மருந்து. 2வது வந்து லிவர் ப்ராப்ளம், அதாவது ஆல்கஹால், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு சொல்லி மல்டிபிள் ரீசன்ஸ்னால வந்து லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போகலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு குழாய் கிட்ட இருக்கிற அந்த இரத்த குழாயெல்லாம் வந்து வீக்கம் அடைஞ்சு ஒரு பாயிண்டில் அது வெடித்து அந்த பேஷண்ட் வந்து ரத்த வாந்தி எடுத்துகிட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ இது வந்து 2வது காரணம் அப்படின்னு சொல்லலாம். 3வது அப்நார்மலாக வந்து ஒரு பிளட் வெசல்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா வயசாக ஆக நம்மளோட பாடியில் ஆகிற சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு குடலில், ஒரு சிறு குடலில் வந்து ஒரு அப்நார்மலாக வந்து ஒரு பிளட் வெசல் இதாகும்போது அது சில நேரம் வந்து ப்ளீட் ஆகிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒருத்தர் வந்து யுனைடெட் கிங்டம் யூகேலேருந்து 74 வயது நபர், வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, டயபெட்டிஸ், சுகர், லிவர் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் இல்லை, ஹெல்த்தியாக இருந்தவர். ஸோ அவரோட கடைசி காலகட்டத்தில் எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்ருக்கிறாரு. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டு பாண்டிச்சேரியில் சுற்றுப்பயணமில் இருந்தவர் தான் வந்து திடீர்னு ஒரு 2 நாளாக வந்து மோஷன் வந்து கருப்பாக போக ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதே சோர்வு, மயக்கம் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது ஹீமோகுளோபின் 4. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஜிஐ ப்ளீட் யூனிட்டுக்கு வந்துட்டார். அங்கே வந்துட்டு உடனடியாக வந்து அவரை எவ்வளோ ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமோ ரத்தம் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணிவிட்டு எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோப்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணி எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோப்பி பண்ணி பார்த்ததில் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ப்ளீடிங், அந்த இரத்த கசிவு இருக்கிறதுக்கான ஒரு இது தெரியலை. கடைசியாக நம்ம இந்த இது எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பார்த்த ஆப்ஷன் வந்து சர்ஜரி தான். சர்ஜரியுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா எங்கே வந்து அந்த இரத்த கசிவு இருக்குது அதை வந்து நம்ம மெடிக்கலாலேயோ இல்லை எண்டோஸ்கோப்பினாலேயோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும்போது அந்த இடத்த வந்து ரிசெக்ட் பண்ணுறது, அதாவது கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்ந்துடுறது அப்படின்றத பண்ணலாம். பட் எங்கே இரத்த கசிவு இருக்குன்றதே தெரியல அப்படின்னும்போது சர்ஜரியும் போய் நம்மளால் வந்து மேஜராக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வயிற்றில் வந்து ஒரு சிறு துளை போட்டுட்டு அந்த துளை மூலமாக இன்டெஸ்டைன் உள்ள, வயிறு மூலமாகவே இன்டெஸ்டைன் உள்ளே போட்டுட்டு என்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சுட்டு அந்த எந்த இடத்துல நம்மளுக்கு டவுட் இருக்குதோ அந்த இடத்துல வந்து எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்குறது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கடைசியாக பண்ண முடியும். இதோட டிஃபிகல்ட்டி, சேலஞ்சு எதனால் இந்த ப்ராப்ளம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வாயிலிருந்து ஆசன வாயில் வரைக்கும் நம்மளோட உணவு குழாய், குடல், வயிறு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9 மீட்டர் நீளம். அது அந்த 9 மீட்டர் நீளம் இருக்கிற அந்த குழாயை வந்து ஒரு பரப்பளவு அப்படின்னு பார்த்தோன்னா 150லேருந்து 200 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். அதாவது ஒரு சின்ன டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்கிற பரப்பளவு இருக்கிற ஒரு ஏரியாவை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி உள்ளே அடக்கி வச்சுருக்கிறது தான் நம்மளோட சிறுகுடல், பெருங்குடல் எல்லாமே. இந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம பிளட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதை தேடுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டுங்கிறது இந்த கேஸில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அவரோட ஒரு பயணம் இந்த நம்ம ஹாஸ்பிட்டலில். எங்கே நம்மளால் வந்து எங்கே இருக்குது அந்த ப்ளீடிங்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து 4லேருந்து 5 நாள் ஆச்சு. பட் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு, அதோட ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா 5வது நாள் அந்த சர்ஜரி பண்ணணும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ரத்த கசிவு எங்கன்னு தெரியல. அதே மாதிரி அவர் யூகேலேருந்து அட்டனர்ஸ் யாரும் கூட இல்லை. ஸோ வீடியோ கால் மூலமாக தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் ஒன்றா உட்காந்து இதுதான் ப்ராப்ளம், இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இன்னும் தெரியல, சர்ஜரி தான் போய் ஆகணும், இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரத்த கசிவு அதிகமாகி இவருக்கு மேலும் மேலும் ப்ராப்ளம் தான் கொடுக்க போகுது அப்படின்றது. என்னதான் நம்ம ரத்தம் பிளட் பேங்க்லேருந்து வாங்கி கொடுத்தாலும் எந்த ஒரு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி எந்த பிளட் யூனிட்டையும் வந்து அதிகமாக கொடுக்க அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மா அதிகமாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது போய் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். பிளட்டு கொடுக்குறோம் அப்படின்னாலுமே அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி எவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ளீடிங்கை நம்ம அரெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரோட ரிகவரி வந்து இன்னும் நன்மையாக இருக்கும். ஹார்ட் அட்டாக் மாதிரி வியாதிகளை வந்து சடனாக நடந்துருச்சு, இமீடியட் கார்டியக் அரெஸ்ட்னு சொல்கிறோம்.
கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். இதெல்லாம் உடனடியாக கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம உணர்றதுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இரத்த கசிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகள் இல்லாமல் நான் டாக்டர்கிட்ட வர முடியாது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சோர்வாக இருக்கலாம், கருப்பு கலரில் மோஷனில் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ரெண்டை தாண்டி ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இரத்த கசிவுக்கு தொடர்பாக இருக்குது. சிவப்பு அணுக்கள் அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கிறதுனுடைய அளவு 12, அது கூடணும் குறையணும் ஒரு பக்கம். பட் அதே சமயத்தில் ரத்தம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறதுனாலையும் இந்த டோட்டல் ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிவப்பணுக்களுடைய திறன் குறைஞ்சிருமாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது ஹீமோகுளோபின் குறைஞ்சிருது. ஸோ ஹீமோகுளோபின் குறையிறதான் இதில் மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ரத்தம் அப்போ ஒருத்தருக்கு புண்ணுலேருந்து வெளியேறுது அப்படின்னா, நான் கேட்க வர்ற கேள்வி, அது கண்டிப்பாக ஹீமோகுளோபினுடைய குறையும் திறனையும் அதிகப்படுத்துமா? இல்லை சார். அதாவது அந்த புண்ணு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கே வந்து ஒரு வெளியே சாப்பாடு சாப்பிட்டோம், இல்லை வந்து வெளியே ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டோம் அப்படின்னும்போது சம்டைம்ஸ் வயிறு எரிச்சல் அதெல்லாம் இருக்கலாம். அதுவுமே வந்து நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போதுமே வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து ரத்த கசிவு இருக்கலாம். பட் என்ன ஆகும்னா, நம்மளோட பாடியே வந்து ஹேஸ் அ ஹியூஜ் கெப்பாசிட்டி திரும்பி வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி அதோட ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்ஸும் வயிற்றுக்குள்ளே நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெக்கானிசம்லாம் நல்லாவே ஃபங்க்ஷனாக இருக்கும்போது உடனடியாக அந்த ஹீமோகுளோபின் கம்மியாகிடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் எப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் சரியாக வேலை செய்யலை, ஓல்ட் ஏஜ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது, கூடவே அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும்போது, அந்த ப்ராப்ளம் கொஞ்ச நாளாக நீண்ட நாளாக அப்படியே இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த இரத்த கசிவு அதிகமாகி ஹீமோகுளோபின் கம்மியாகிற ப்ராப்ளம்ஸ் வருது. கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சத்துணவு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சி அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் அதுவே ஒரு லிவர் ப்ராப்ளம் கூடவே இருக்குது அப்படின்னும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் அதெல்லாம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது அப்படின்னும்போது, தென் அப்போது இந்த ப்ராப்ளம் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாகவே இந்த ஹீமோகுளோபினை கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்கன்னு ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மருந்து கொடுக்குறோம். கரெக்டாக? அப்போ இம்யூன் சிஸ்டத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம். ஏற்கனவே அவங்க ரீனல் டிரான்ஸ்பிளான்ட், அது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக எக்கச்சக்கமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்டுக்கு வயிற்றில் புண்ணு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க கவனமாக இருக்கணும்னு எடுத்துக்கலாமா? இதை இப்படி பார்க்கலாம் சார். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மைதான் அது. அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற மருந்துகள் பார்த்திங்கன்னா, ஒரு 8லேருந்து 10 வகையான மருந்துகள் எடுத்துப்பாங்க. பிபி, சுகர், அதுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து எந்த விதமான மருந்துகள் வந்து நம்மளோட வயிற்றில் புண்ணை காஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்காது. எல்லா மருந்தும் அதை பண்ணாது. ஸோ இப்போ இந்த ஆஸ்பிரின், கிளாபிடாகரல் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி என்எஸ்ஐட்ஸ், அதாவது வலிக்கு எடுத்துக்கிற மருந்துகள், இந்த டைக்ளோஃபெனாக், ஓவிரான், பேராசிட்டமால், இதெல்லாமே கூட இந்த வயிற்றில் வந்து புண்ணை காஸ் பண்ணலாம் கம்பேர் டு நம்ம யூஸ் பண்ணுற மற்ற மருந்துகள். குடலில் புண்ணு ஏற்படுறத தாங்கக்கூடிய சக்தின்னு ஒரு வயசுக்கு இருக்கும் இல்லையா டாக்டர்? ஸோ இப்போ ஒரு இளம் வயதுடைய ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஏன்னா ஹார்ட் அட்டாக் இப்போ இளம் வயதில் வருது. இப்போ அவருக்கு வந்து ஒரு 30-35 வயசில் ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அவருக்கு உடலில் இந்த புண்ணு ஏற்படாமல் தாங்கக்கூடிய சக்தின்னு ஒன்று இருக்கும். அதுவே ஒரு 60, 70, 55 வயசில் ஒருத்தருக்கு ஹார்ட் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த குடல் ஏற்கனவே அதனுடைய முதிர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வயது முதிர்வுன்னு ஒன்று இருக்கும். அப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த இளம் வயதில் உள்ளவருக்கு இந்த புண் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு, வயது முதிர்ந்தோருக்கு எளிதில் வரக்கூடிய சாத்தியம் அதிகம்னு எடுத்துக்கலாமா? வயது மட்டும் வச்சு எடுத்துக்காமல் அவங்களோட பழக்க வழக்கங்கள் சார். ஓகே. இப்போ இதே அந்த இளம் வயதில் இருக்கிறவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சாப்பிட்றது, அதிகமாக வெளியே சாப்பிட்றது, ஆல்கோஹால் எடுத்துக்கிறது அப்படின்ற ப்ராப்ளம்ஸோட இந்த மருந்தையும் எடுத்துக்கிறாரு அப்படின்னும்போது இவருக்கு இன்னும் சீக்கிரமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை கம்பேர் டு ஒரு 55 வயசில் இருக்கிறவர் இந்த மருந்து மட்டும்தான் எடுத்துக்கிறாரு, மற்றபடி அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னும்போது தென் இந்த சான்சஸ் ஆர் கம்மி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பிரச்சனையினுடைய தீர்வு அப்படிங்கிறது 100% தீர்க்கக்கூடியதா, அல்லது இந்த 100% தீர்வு அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் முடியுமா? இது ரெண்டும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை சார், அதாவது இந்த இரத்த கசிவு அப்படிங்கிற ப்ராப்ளத்தை வந்து கடந்த ஒரு 5லேருந்து 15 வருஷத்தில் வந்து நிறையவே வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். யூகே, யூஎஸ்ஏ, இந்தியாலேயுமே பல சென்டர்களில். அதில் பார்த்தோம் அப்படின்னா 100லேருந்து 150 பேருக்கு, 1 லட்சத்தில் 100லேருந்து 150 பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். அப்படி நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் எடுத்துக்கிட்டோன்னா
எவ்ரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கு வந்து இந்த ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் அந்த ரத்த கசிவு இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களில் வந்து 60லேருந்து 80% வந்து மெயினாக வந்து அவங்களோட வயிறு சிறுகுடல் பகுதியிலிருந்து தான் இந்த ப்ளீடிங் இருக்குது. அந்த 60லேருந்து 80%லையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 80% வந்து எண்டோஸ்கோப்பி மூலமாகவே வந்து அதை சரி பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருப்பாங்க. மற்றபடி அந்த மற்ற ஒரு இப்போ 10 பேர் அந்த ப்ராப்ளம்ஸோடு வராங்க அப்படின்னா 6லேருந்து 7 பேருக்கு அதை எண்டோஸ்கோப்பி மூலமாகவே நம்ம சரி பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். இன்னொரு 1-2 பேருக்கு வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட், அதாவது ரத்த நாளம் மூலமாக போய் அந்த ப்ளீடிங் வெசலை பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்குது. லிவர் ப்ராப்ளம் அதனால் ப்ளீடிங் வருது அப்படின்றவங்களுக்கு வந்து எண்டோஸ்கோப்பியில் பண்ணியும் அது சரியாகாமல் போகும்போது மேலும் அதை வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி வச்சு அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்குன்னு இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். அது இந்த 10 பேரில் 1லேருந்து 2 பேருக்கு தான் வந்து இந்த அறுவை சிகிச்சை பண்ணி தான் வந்து இந்த ப்ராப்ளமை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை. உடலில் ரத்த கசிவு, வயிற்றுப்பகுதியில் ரத்த கசிவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற கணக்குப்படி ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருக்கு தான் வந்து அறுவை சிகிச்சைன்னு தேவைப்படும் வச்சுக்கலாம். 80% அப்போ எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா டாக்டர்? மிச்சம் 20 அறுவை சிகிச்சை. அப்போ இந்த 100 தாண்டி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய லெவலில் அது எப்போ போகுது? இந்த 80% எதை வந்து நம்ம எண்டோஸ்கோப்பி மூலமாகவே சரி பண்ணுறோம் அப்படின்னும் போது இனிஷியலாக அவங்க வந்து அந்த ப்ளீடிங் ஆகிட்டு நம்ம எமர்ஜென்சி ரூமுக்கு வரும்போது இந்த 10 பேருக்குமே உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, எப்போ வேகமாக இந்த பிளட்டு வந்து நம்மளோட சிறுகுடலோ இல்லை வயிறுலேருந்தோ பெருங்குடல்லேருந்தோ வெளியாகிட்டு இருக்குதோ, நம்ம இமீடியட்டாக இப்போ மற்ற இடத்துலனா வந்து பாதிங்க அடிபட்டிருக்குது ரத்தம் வருது அப்படின்னா ஒரு கட்டு போட்டு அந்த ரத்தத்தை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வர முடியாமல் பண்ணலாம். பட் இந்த 9 மீட்டர் நீளம் உள்ள 150லேருந்து 200 மீட்டர் ஸ்கொயர் உள்ள பரப்பளவு உள்ள ஒரு ஏரியாவில் வந்து ப்ளீடிங் எங்கே ஆகிட்டு இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். நம்ம உடனே இமீடியட்டாக அதை நிறுத்த முடியாது. அதுக்கான மருந்துகளும் இருக்கும். அதை எமர்ஜென்சியில் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பட் அந்த மருந்துக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுற மாட்டாங்க. கடுமையான ஒரு பிளட் அதாவது ரத்த கசிவு இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து ரத்த அழுத்தம் ரொம்ப கம்மியாகி பிபி வந்து நார்மலாக 110/70 இருக்க வேண்டியது ஆல்மோஸ்ட் வந்து 60-40க்கு கம்மியாகி நம்ம பிளட்டு கொடுக்க அந்த பிளட்டு வந்து வெளியே கசிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அன்லெஸ் நம்ம போய் அதை ஸ்டாப் பண்ணி டெஃபினட்டிவாக அதுக்கு மேலே அந்த ப்ளீடிங் இல்லை அப்படின்னா தான் நம்ம கொடுக்குற பிளட்டு வந்து உடம்புல தங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டெஃபினட்டிவ் தெராப்பி அது எண்டோஸ்கோப்பியாகவும் இருக்கலாம், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக எம்பலைசேஷன் சொல்கிற ஒரு பிளாக் பண்ணுற ப்ரொசீஜராகவும் இருக்கலாம், அதே சமயம் சர்ஜரியாகவும் இருக்கலாம். பட் அதுக்கு போகிற வரைக்கும், அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பேஷண்ட்டை ஸ்டேபிளாக வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுதான் அந்த ஜிஐ ப்ளீட் கேர் யூனிட்டோட இப்போ இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும். அதுக்காக தான் அதுக்கான செப்பரேட் யூனிட்டையும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். எல்லா வியாதிகளுக்கும், அதாவது ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அதுக்குன்னு இருக்கிற மாதிரி இதுக்குமே வந்து ஒரு பாத்வே, ஒரு ஜிஐ ப்ளீட் கோஆர்டினேட்டர் அப்படின்னு. ஏன் அந்த கோஆர்டினேட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு எங்கே ப்ளீட் ஆகுது, ரத்த கசிவு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க கூடயே நின்று இருந்து அந்த எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி அவரை ஷிஃப்ட் பண்ணும்போது ரத்த கசிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பிபி இன்னும் 80-40லே இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான பிளட் ப்ராடக்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிபி கம்மியாக மற்ற ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்டில் நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ணி அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிடலாம். பட் அந்த பிபி கம்மியாக இருந்த டைமில் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும்போது ப்ளீடிங் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமும் அந்த ஆர்கன்ஸ் ரிகவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம். அதனால் அவருக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதே சமயம் இந்த எண்டோஸ்கோப்பியுமே இமீடியட்டாக பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த ப்ளீடிங் இருக்கும்போது, பிபி கம்மியாக இருக்கும்போது எண்டோஸ்கோப்பி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஹார்ம் தான் அதிகமே தவிர நன்மைகள் கிடைக்காது. ஸோ அதனால் முதல்ல அவருக்கு பிளட்டு கொடுத்து பிபியை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்டோஸ்கோப்பி பண்ணுறது தான் வந்து உத்தேசம். அந்த டைம் டியூரேஷனே வந்து 24 hours அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம 6 to 8 hours பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நான் தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட்றேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு மற்றதுக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கேன் டாக்டர். இப்போ நான் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஏன்னா அந்த ரத்த கசிவு டெவலப் ஆகிறதுக்கு ஒரு டைம்ங்கிறதே நம்மளால் சொல்ல முடியல. அப்போ எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை என்னுடைய ஹேபிட்ஸை பொறுத்து நான் இந்த டெஸ்ட்டை எடுக்கணும், என்ன டெஸ்ட் எடுக்கணும்? ஏன்னா மற்ற டெஸ்ட் மாதிரி ஒரு பிளட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் சொல்லிடுவாங்க உள்ள கசிவு இருக்கான்னு சொல்கிறதில்ல. நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ரத்த கசிவு இல்லை, புண்ணு இல்லை அல்லது புண்ணு இருக்குது உடனே சரி பண்ணக்கூடிய சூழல் இருக்குங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறது. டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது இப்போ லிவர் ப்ராப்ளம்னு எடுத்துக்கலாம் சார். ஸோ அங்கே அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லிவர் சிரோசிஸ்னு வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே 3 மாதத்துக்கு ஒரு தடவை எண்டோஸ்கோப்பி பண்ணணுன்றதையே வந்து நம்ம அட்வைஸாகவே சொல்லுவோம். ஏன்னா அந்த ரத்த நாளங்கள் வந்து அப்நார்மலாகி வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை அது வெடித்து அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் ஆகி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட
முன்னாடியே நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற எண்டோஸ்கோப்பியை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அந்த லிவர் பேஷண்ட்ஸுக்கு பண்ணுறது. பட் அதர்வைஸ் இந்த மற்ற லிவர் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு வந்து எண்டோஸ்கோப்பி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. பட் மினிமம் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் அவங்க வந்து ஒரு செக்கப்புக்கு 6 மந்த்ஸ் ஒரு தடவை வந்துடுறாங்க. ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஹீமோக்ளோபின் யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ஒரு 10லேருந்து 11 இருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு 7லேருந்து 8 இருக்குது அப்படின்னும்போது அதை வந்து இக்னோர் பண்ணிடாமல் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அதுக்கான ஸ்பெஷாலிட்டி இருக்கிற டாக்டர்ஸ், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அவங்கள பார்த்துட்டு இதுக்கு ஃபர்தராக ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து விழிப்புணர்வோடு இதை வந்து பார்க்குறது. செகண்ட் வந்து சடனாக ஒரு சோர்வு வர்றது, அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி திடீர்னு வந்து மோஷன் வந்து கருப்பாக போகிறது. அப்படி அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, பீட்ரூட் சாப்பிட்டோம் அதனால் அந்த மோஷன் வந்து கருப்பாக போகுது, அயன் டேப்லெட் சாப்பிட்றோம் அதனால் மோஷன் கருப்பாக போகுது அப்படின்னு எடுத்துக்காமல், வயசானவங்க இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, இல்லை லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனடியாக சிம்பிள் டெஸ்ட் ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்த்துட்டு அது கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு ஃபர்தர் எவாலுவேஷன் வேணுமா இல்லையாங்கிறது அந்த டாக்டர் பார்த்துட்டு டிசைட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்கும் எண்டோஸ்கோப்பி கன்ஃபார்மாக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் பெரும்பாலும் உயிருக்கு ஆபத்துங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க சொல்லாக இருந்தாலும் பெரும்பாலும் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறதையும் உறுதிப்படுத்துறீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.